பார்த்தியா பாப்பாவுக்கு ஒரு லெக் பீஸ் வாங்கி வந்திருக்கேன். பிரியாணி எவ்வளோ ஆக்காங்க? அப்போ உப்பு கறிக்கு தனியாக பிரித்து வச்சிடலாமா? அது பிரிக்கணும். போனாக இருக்கிறதெல்லாம் பிரியாணி தனியாக எடுத்துங்க. அதான் பிரிக்கணும். ஆலஜி நல்ல சிக்கனு என்ன போடுறீங்க? பிரியாணி மசாலா கொஞ்சம், தயிர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஓகே, லெமன் கொஞ்சம். கொட்டை எடுத்துட்டீங்க, கசக்க போகுது. கொட்டை கொட்டை எடுத்துக்கலாம். pinch of salt. இப்போ இதுக்கு சால்ட் போடுறோம்னா நல்லா ஜெல் ஆகணுங்கிறதுக்காக. அந்த மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா ஜெல் ஆகணும். அது கூட இப்படி முன்னாடியே கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அப்படியே கிடைக்கும். வெறும் சிக்கனாக இல்லாமல் அதோட மசாலா ஃப்ளேவர்ஸு, அதோட டேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா உள்ள மேரினேட் ஆகிருக்கும்போது நமக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஸ், சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஓட்டும். ஓகே ஓகே. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நீட்டாக நம்ம கார்டனில் இருக்க புதினா பறிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வராங்க. பச்சை மிளகாய் இந்த வளைய இவ்வளோ புதினா கிடச்சிருக்கு. போதும். கொரட்டை சவுண்ட் கேட்குதே. அதுலாம் கேட்காதடா. அளவாக ஒரு 3 மிளகா போட்டுக்கலாம். இதை கீறிட்டு சேர்த்துட்டோம்னா ஜஸ்ட் இதோட காரம் மட்டும் இறங்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். வைக்கிறதுக்கு பிளேட் வேணும்ல. பிரியாணிக்கு நீளமாக தான் கட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட 3rd டைம். பார்ப்போம் எப்படி வருதுங்க. 80% நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு பார்ப்போம் எப்படி வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? தக்காளி வெட்டியாச்சு. 3 சின்ன தக்காளி எடுத்துருக்கோம், அதை வெட்டியாச்சு. இதே மாதிரி பிரியாணிக்கு வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். அதனால் நம்ம 3 பெரிய வெங்காயமாக போடுறோம். ஓகே, இதுக்கும் ஆனியன் நீளமாக தான் வெட்டணும். பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான்
3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் அரிசி அப்படி போட்டு பிளான் பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் பாதி நெய் பாதி ஊற்ற போகிறேன். நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, ஸ்டார் பூ, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் முந்திரி. மசாலா வகை, பட்டை வகை போட்டுருவோம். சூடாயிடுச்சு. லைட்டாக வறுபட்டுருச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். நான் 3 ஆனியன் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வெங்காயம் வறுபடணும். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கும். தக்காளி தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணியோட ஃப்ளேவரே மாறிடும். அதனால் கொஞ்சமாக தக்காளி நான் சின்னதாக ஒரு 2-3 தக்காளி சின்னதாக குட்டி தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கினா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினா ப்ளஸ் கொத்தமல்லி ரெண்டும் ஈக்குவலாக ஒரு கைப்பிடி அளவு ரெண்டுமே எடுத்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மசாலா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
மசாலா. சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். சிக்கன்லேருந்து எப்படி தண்ணி வரும், அதில் ஒரு 5 minutes குக் ஆகட்டும். மசாலாவோட பச்சை வாசனைகள் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸ்க்கு இதே 2.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். சிக்கன்லேருந்து தண்ணி விடுன்றதுனால நமக்கு 2 டம்ளரே கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் சால்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். பார்த்துட்ருக்காங்க, இருடா இதை போட்டுட்டு எடுத்துக்கிறேன். அது வெங்காயம், தெரியாதா? அது என்னன்னு தெரியாதா உனக்கு? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் பூவா போட்டிருக்கோம், மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். மூடிடலாமா? எல்லாரும் பார்த்தாச்சா? போட்டா நம்ம செஞ்ச பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி மாதிரியாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். நாட் பேட்.
ரொம்ப கலர் அடிங்க பாபா, கொல கொலன்னு ஆகிட போகுது. அப்படியா? டேஸ்ட்டு பாருங்க. இப்போல்லாம் தவாங்க. அப்பா கால் வலிக்குது. இங்கே உட்காந்தா கரெக்டாக. எப்படி இருக்கு தாரா பிரியாணி? பார்க்க எப்படி இருக்கு? அது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குறியா? ஊற்றி சாப்பிட்டு. டேஸ்ட் பார்க்கலாமா? மூடி வச்சிருங்க பாபா. இது சூடா இருக்கு. வெந்திருக்குல்ல சிக்கன்லாம்? சாப்பா டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன், சரியா? உண்மையாக சூப்பராக இருக்குடா. அப்படியா? சீரியஸாக சூப்பராக இருக்கு. பாப்பா கொடுத்தானே சீச்சி, பாப்பாவுக்கு சீச்சி. எப்படி இருக்கு? ஏங்கதா சூப்பர் இருந்தது சாப்பாட்டை. ஐயோ சூப்பரா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்குடா. சிவராஜ் ஒரு வாய் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவல்ல இருக்கு. சிக்கனோட சாப்பிட்டு பாரு. அந்த அட ரைஸ் சிக்கனோட சாப்பிட்டு பாரு. அந்த சிக்கன் வச்சுதான் கரெக்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சொல்லிடுறாங்க பாரு, வீடியோ எடுக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா செஞ்சிருக்கான். பசிக்குது இது டக்குன்னு செய்யுது. இது அது எனக்கு தயிர் அள்ளிட்ட அபத்திரகில மாமா நீ போட்டுக்க மாமா. நீங்க வேற கொஞ்சமாக போதும் மாமா. சாப்பிட்டு என்ன போட்டுக்கலாம். மாமா எனக்கு பீஸு ஒன்று போதும். அது போதுங்க. அதான் 4 மணிக்கு சாப்பிட்டுக்கிறாங்களாம்மா கொஞ்சம். இங்கே என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா சிக்கன் கிரேவி. எப்படி மறுபடியும் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கு சாப்பிட்டா. உனக்கு குழம்பு ஊற்ற வேணாமா? இங்கே நல்லா இருக்கா? சாப்பாடு தான் செஞ்சாரு. சாப்பாட்டு சொல்லிடு. நீ சாப்பிடுது ஆ வச்சு ஒரு இது கட்டுங்க. நீ தான் நான் செஞ்ச நீ தான் சாப்பிட்டு வீடியோ எடுக்கணும். 3 பேரும் தான். மாமா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சொல்லுங்க மாமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. வேற லெவல் பிரியாணி. கேமரா ஆன் பண்ணாலே பேச வராது. அப்பா லெவல் வேற லெவல்.
நான் எப்படி இருக்கு? உங்க ஹஸ்பண்ட் பண்ண பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தாரா எப்படா இருக்கு பிரியாணி? நல்லாக்கா? நீங்க தான் சொல்லு. சூப்பரா இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கு எப்படி சொல்லுவீங்க?